உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்னன்னா, ராகு கேது பெயர்ச்சி 2025. இது மே மாதம் 18ஆம் தேதி இந்த பயிற்சி ஆரம்பிச்சு 2026 டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்குது. இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள், அதாவது சாயா கிரகம் சொல்லுவாங்க. மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி பின்னோக்கி, அதாவது கும்பத்துக்கு வர்றாங்க ராகு பகவான். இந்த கேது பகவான் ஆகப்பட்டது கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கிறோம். அப்ப அந்த கும்பத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானாவே யோககாரகன், கேதுனாவே ஞானகாரகன். அப்படி அந்த யோக காரகனான ராகு பகவான் கும்பத்துக்கு வரும்போது, கும்பம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவான் போல்தான் அந்த ராகு பகவான் செயல்படுவார். இது நன்றாக கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரே பயம் கும்பராசிக்காரங்களுக்கு. இப்பதான் ஜென்ம சனியிலிருந்து படாத பாடுபட்டு படாத கஷ்டத்துக்கு ஆளாகி ஜென்ம சனியிலிருந்து விலக போறோம். அந்த சமயத்துல இந்த ராகு பகவான் நம்மளுடைய ஜென்மத்துக்கு வருதுன்னா, நம்ம என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ அப்படிங்கிற குழப்பம், பயம், வேதனை. இந்த வேதனையை நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் விளக்கமா சொல்றேன். அதாவது கொடுத்து கெடுப்பார் ராகு, கொடுத்து கெடுப்பார் ராகு, கெடுத்து கொடுப்பார் கேது. இந்த ரெண்டுக்கும் டெபினிஷன் என்னங்கிறது நான் கடைசியில் சொல்றேன். இப்ப இந்த ராகு பகவானாகப்பட்டது கும்பராசிக்கு ஜென்மத்துல வந்தாலும் கும்பராசிக்காரங்கள் பயப்பட தேவையில்லை. சனி போல்தான் அந்த ராகு பகவான் அங்கு செயல்படும். அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஒரு பிரம்மாண்டத்தை செய்யக்கூடிய கிரகம், ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய கிரகம், புதிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த ராகு பகவானால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா, இந்த பீரியட்ல கண்டிப்பாக ராகு பகவானால் கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த சனி 2ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த சனியை போல் தான் இந்த ராகு பகவான் செயல்படுவார்னு சொன்னேன். அப்போ அந்த கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவான் போறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50% பேருக்கு அந்த சனி நல்லதை பண்ணுவார். இந்த 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் படிப்புல பிரச்சனை, அது போக வேலையில பிரச்சனை, இதெல்லாமே வரும். அது அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து நாம சொல்லிக்கலாம். ஏன் ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணுங்கிறன்னா, இந்த 2ஆம் இடத்துக்கு போற சனி பகவானை சுபகிரகங்கள் ஏதாவது பார்த்து என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பலன் சொல்லிக்கலாம். இப்ப ராகு கேது பெயர்ச்சி பார்க்கலாம். அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது சனியை போல் செயல்படுவார் ஒண்ணு. அது போக அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு ஆசைகளை தூண்டுவார், பேராசையை தூண்டுவார். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆசைகளை தூண்டுவார். அப்ப நிறைய ஆசைகளை தூண்டுவார் அப்படிங்கும் போது ஆசைகளையும் தூண்டி பேராசையும் தூண்டுவார். அப்ப அந்த பேராசை பெரு நஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரு நஷ்டத்துக்கு போகிறதுக்கு நம்மளுடைய மனசை விடக்கூடாது, மனசை
கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். கும்பராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் இந்த பலன், இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆசைகள் வரலாம், அது பேராசையாக மாறாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நீங்கள் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது, யோகமும் கூட. அப்ப இது போக பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? கலஸ்தரஸ்தானம், பார்ட்னர் சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த கேது இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணுவாரு. அப்போ உங்களுக்கு வந்து புது முயற்சிகள், உங்க பிசினஸ் பத்தியோ, உங்களுடைய வேலையை பத்தியோ, உங்களுடைய தொழிலை பத்தியோ, உங்களுடைய கல்யாணத்தை பத்தியோ, உங்களுக்கு புது முயற்சிகளை பத்தியோ நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவாகப்பட்டது ஒரு கிராஸ் கோடு போடும். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை அது தடை பண்றதுக்கு பார்க்கும். இது என்ன இப்படி பண்ற, இது கரெக்டா, இது சரி வருமா, இது செய்யலாமா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அந்த கோடு மாதிரி அது போடும். அப்ப அந்த சமயத்துல நீங்கள் நன்றாக அந்த விஷயத்தை அலசி ஆராய்ந்து செஞ்சுக்கோங்க. அப்ப அந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது தொழிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள், 2 பேர்த்துக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த கேது பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்ப அந்த பிரச்சனைகள் பெருசாகாத அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கேது பகவானால் வருதுன்னு நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சிட்டீங்கன்னா அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போ அந்த பிரச்சனை வரும், அது பெருசா ஆகாத அளவுக்கு, சிம்பிளா போகக்கூடிய அளவுக்கு நீங்க ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வாழுங்க. இது போக இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுடைய தொழில் பார்ட்னர். அப்போ தொழில்ல மனசங்கடங்கள், மனசளிப்பு, தொழில முன்னேற்றம் இல்லாம இது மாதிரி குழப்பங்கள்ல வரும். அதை பார்த்து சரி செய்து நடந்து கொள்வதுதான் இந்த பீரியட்ல நல்லது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த பீரியட்ல ஃபாரின் போகலாம், ஃபாரின்ல தொழில் தொடங்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்கும், உங்களுக்கு அடுத்தவர்களுடைய நட்பும் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், இந்த மனிதர்களால் சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்ப அந்த சப்போர்ட்டை வச்சு நீங்க மொல்லம் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, ஆசைகள் இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. அந்த பேராசையை உங்களுடைய மனசுல இருந்து வெளியில வந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அந்த பேராசைகளால கண்டிப்பா அந்த பேராசை உங்க கண்ணை மறைக்கும். அந்த பேராசைகளால குழப்பங்கள் உருவாகும். அந்த பேராசைகளால திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருவோம், திடீர்னு தவறான பாதையில போகிறதுக்கு அது தூண்டும். அது கேம்பிளிங்கா இருந்தாலும் சரி, அது போக வந்து தவறான பாதை, ஒரு பெண் விஷயமா இருந்தாலும் சரி, திடீர்னு இது தூண்டும். அந்த வழியில போகாத அளவுக்கு உங்களுடைய மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்ல விஷயம். இது போக உங்களுக்கு அந்த கும்ப ராசியை, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் பார்க்கறதுனால கும்ப ராசிக்காரர்களுக்கு கோடி புண்ணியம். உண்மையாலுமே இந்த பீரியடு உங்களுக்கு புண்ணிய காலம்தான். அப்படி இல்லைன்னா நிறைய பேருடைய கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களுடைய ஆசைகள்னால, பேராசைகள்னால பெரிய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால, அந்த பேராசையினால பிரச்சனைகள் வராம போவதற்கு இந்த குருவுடைய பார்வை ஒரு நல்ல விஷயம். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். குருவுடைய பார்வை இருக்குது. 50%, 60%, 70% வரைக்கும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும்.
30% பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை, அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.